பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று உங்களிடத்தில் திருக்குறளில் மழை குறித்து பேச விளைகிறேன். கடந்த பதிவில் திருக்குறளில் மழை அது தொடர்பாக அந்த நீர் தங்கி இருக்கின்ற இடங்கள் எவை எவை வருகிறது என்பதை குறித்து பேசி வான் சிறப்பு என்கின்ற அதிகாரத்தை முழுமையாக முடித்திருந்தேன். இன்று அறத்துப்பாலில் மழை நீர் எந்த குறள்களில் வருகிறது, வள்ளுவப் பெருந்தகை அதற்கு என்ன செய்தியை பகிர்ந்திருக்கிறார் என்பதை குறித்து பேச விளைகிறேன். வாழ்க்கை துணை நலம் என்கின்ற அதிகாரத்தில் தெய்வம் தொழால் கொழுநல் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. இதற்கு மு. வரதராசனார் அவர்கள் கணவனையே தொழுது எழுகின்ற ஒரு கற்புடைய பெண்ணானவள் மழை பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்பதாக கருத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த திருக்குறளுக்கு பல அறிஞர்கள் வெவ்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பாரதிதாசனார், புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள் இந்த குறளை சொல்லுகின்ற பொழுது மழை என்கின்றது அது ஒரு இயற்கை சம்பந்தப்பட்டது, அது ஒருவர் சொல்லி பெய் என்றால் பெய்வதல்ல, இருவருடைய கருத்தும் ஒத்திருக்க வேண்டும் என்பதை போல சொல்லிவிட்டு இந்த செய்திக்கு ஆதாரமாக நாலடியாரில் 104வது பாடலை அவர் இங்கே வைத்திருக்கிறார். உரற்பால நீக்கல் ஒருவர்க்கு ஆகா, பிறற்பால அன்னையாம் மாறி வரப்பின் தருவாரும் இல்லை, அதனை தனிப்பார் ஒருவரும் இல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாறி சிறப்பின் தனிப்பாரும் ஒருவரும் இல் என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஒருவருக்கு துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை முனிவரால் கூட தடுக்க முடியாது. அதே நேரத்தில் ஒருவருக்கு இன்பம் அல்லது நன்மை வருகின்ற பொழுது அதனை யாரும் தடுக்க இயலாது. அதுபோல மழையானது இயற்கையில் அதிகமாக பெய்ந்தாலும் அதை தடுக்கக்கூடியவரும் ஒருவரும் இல்லை. ஒருவேளை வறட்சி வந்து அதனை வறட்சியை நீக்கக்கூடிய வகையில் மழையை பெய் என்று சொல்லி வருவிப்பாரும் ஒருவரும் இல்லை என்கின்றதான இந்த பாடலை சொல்லி அவருடைய தன் கருத்தை பதிவு செய்கிறார். எம்மை பொறுத்த மட்டில் ஒரு ஊரில் மழை இல்லை, ஊரிலே அனைவரையும் கூட்டி வரச் செய்து ஒரு கோவிலிலே மழைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். எல்லாரும் அந்த கோவிலுக்கு வந்தார்கள். வந்தவர்களிலே ஒரு சிறுவனுடைய கையில் மட்டும் குடை கொண்டு வந்தான். அந்த கூட்டம் முடிந்து பிரார்த்தனை முடிந்து போகின்ற பொழுது மழை வந்தது. அந்த சிறுவன் மட்டும் மழையில் நனையாமல் குடையை பிடித்து கொண்டு சென்றதாக ஒரு செய்தி உண்டு. காரணம், அவன் நம்பிக்கையோடு அந்த கூட்டத்திற்கு வந்தான், மழையும் வந்தது என்று சொல்லுவார்கள். இது உங்களுடைய சிந்தனைக்கு இந்த குறளை விட்டு விடுகிறேன். அடுத்து பிறனில் விளையாமை என்கின்ற அதிகாரத்தில் கடல் நீரை குறித்து வள்ளுவப் பெருந்தகை பேசுகிறார். வள்ளுவர் சில இடங்களிலே ஒரு ஓமையை சொல்லுகின்ற பொழுது காற்று, கடல் இப்படிப்பட்ட ஒன்றையும் அவர் சொல்வது வழக்கம். இங்கே நலக்குரியார் யாரெனின் நாம நீர் வைப்பின் பிறர்க்குரியால் தோல் தோயாதார் என்று பிறனில் விளையாமை 9வது குறளிலே பேசுகிறார். உலகத்திலே நன்மைக்கு உரியவர் யார் என்று கேட்டால் பிற மனைவிக்கு அல்லது பிறருடைய பெண்ணினுடைய தோளை பொருந்தி அந்த இன்பத்தை அடையாத ஒழுக்கம் உடையவரே நன்மைக்கு உரியவர் என்று இந்த இடத்திலே பதிவு செய்கிறார். அடுத்து 22வது அதிகாரத்தில் ஒப்புரவறிதல் என்கின்ற அதிகாரத்தில் முதல் குறளிலேயே மழைக்கு மாறி என்று குறிப்பிடுகிறார். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு என்று பேசுகிறார். நாம் ஒருவருக்கொருவர் ஒரு உதவி செய்கிறோம்.
அந்த ஒப்புரை செய்கின்ற பொழுது அதுக்கு கைமாறு யாரும் கருதுவதில்லை. அதுபோல இந்த உலகத்திலும் மழை பெய்கிறது. அது எந்த ஒருத்தருடைய கைமாறையும் எதிர்பார்த்து பெய்வதில்லை. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு என்கிறார். இதே அதிகாரத்தில் இன்னொரு இடத்திலே ஊரணி நீர் என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு செல்வர் இருக்கிறார், அவரிடத்திலே ஊர்பட்ட செல்வம் இருக்கிறது. அவர் அந்த ஊரிலே அனைவருக்கும் பலவிதமான நன்மைகளை செய்து வருகிறார். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு பேரறிவாளியினுடைய கையில இருக்கக்கூடிய அந்த செல்வமானது, அவரிடத்திலே உள்ள அந்த பர உபகாரமானது ஊரிலே இருக்கின்ற ஊருணியானது நீரை மக்களுக்கு தந்து எப்படி வளப்படுத்துகிறதோ காக்கிறதோ அதை போன்றது என்று சொல்கிறார். அடுத்தது கூடா ஒழுக்கம் என்கின்ற அதிகாரத்தில் ஒழுக்கத்திற்கு மாறாக ஒருவர் வாழ்ந்தால் அதனுடைய நிலை என்ன ஆகும் என்பதை பொறுத்து சொல்லுகிறார். நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் என்று அந்த கூடா ஒழுக்கத்தின் முதல் குறளிலே பேசி வந்த வள்ளுவர் 8வது குறளிலே மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர் என்று சொல்கிறார். ஒருவர் ஒழுக்கத்துக்கு மாறாக அல்லது துறவியின் வேடத்திலே இருந்து கொண்டு அதற்கு உரிய வாழ்க்கை வாழாமல் இருந்தால் அது எப்படி என்றால், ஒரு நீருக்குள்ளே மூழ்கி குளித்து மேலே வருவதை போன்றாகிவிடும். மனத்தது மாசு ஆக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர். மனத்திலே மாசு இருக்கிறது, ஆனால் மாண்பு பெற்றவர்கள் போல போலியான வாழ்க்கையை செய்து கொண்டு வந்தால் அது நீருக்குள்ளே மூழ்கியவன் நீண்ட நேரம் நீரில் இருக்க முடியாது. எப்படி வெளிவருகிறானோ அதை போல வெளிப்பட்டு தோன்றி பலராலும் இகழப்படுவான் என்று குறிப்பிடுகிறார். அடுத்தது 30வது அதிகாரம் வாய்மை என்ற அதிகாரத்தில் ஒரு நீரை குறித்து பேசுகிறார். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் என்று இந்த அதிகாரத்தை துவக்குகின்ற வள்ளுவர் 8வது குறளிலே பேசுகிறார். புறம் தூய்மை நீரான் அமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று சொல்கிறார். ஒரு மனிதனுடைய உடம்பிலே தூய்மைப்படுத்துவதற்கு குளிப்பது மிகவும் அவசியம். அப்போ உடம்பிற்கு வெளியே வந்து நீர் நம்மை தூய்மைப்படுத்துவது போல மனிதருக்கு உள்ளே வாய்மை நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். புறம் தூய்மை நீரான் அமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று வள்ளுவ பெருந்தகை நீரை குறித்து அறத்துப்பாலில் இவ்வாறு விளக்குகிறார். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல்காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்து பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அடுத்த பதிவு பொருட்பாலில் நீரை குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.